10வது இடத்துல இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதோட பரிதாபங்கள். நான் முழுசா மேல தூக்கி போடுறேன். உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் நீ எடுத்துக்கோ, நீ பார்த்து போடுற பிச்சை மீதி ஏதோ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதுல இருந்து தள்ளு 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 அப்படின்னு வாங்க பாத்தியா. அந்த மாதிரி ஃபெடரேஷன் பின்னாடி இருந்துகிட்டு நான் சத்தம் மட்டும் நல்லா போடுவேன். என்னமா கூவரம் பரியான்ற மாதிரி நல்லா கூவுவேன். இப்போ வந்து ஒலிம்பிக்ஸ்குள்ள போகணும் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்டோட ஃபார்மேட்டே நம்ம மாத்தி ஆகணும். இட் ஹேஸ் டு பி ஃபாஸ்ட் பேஸ்ட், இட் ஹேஸ் டு ரீச் as many people as possible, it needs to be broadcaster friendly. மொட்ட சிவா கெட்ட சிவாடா அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ். இந்தியா அண்ட் டோப்பிங், இட் இஸ் அ மேரேஜ் மேட் இன் ஹெவன் சொல்லலாம்டா அது. ஸோ ஜூடோ வந்து தேவ் இயர் மார்க்ட் as one of the priority sports நம்ம மினிஸ்ட்ரி. ஸோ as we are speaking we are 150 days away from the Asian game. இப்போ வந்து she is going to compete against the Chinese world champion for the world championship. இந்த டோர்னமெண்ட்டுமே பாரு, கடைசி ஃபைனல்ஸ்ல வந்து she was one set down and she was one break down. ஆமா, அதுல இருந்து வந்து she ended up winning the finals. எதெல்லாம் பேசக்கூடாதோ பேசி எங்களுக்கு நாங்க பல பிரச்சனைகள்ல லேண்ட் ஆவோன்ற நம்பிக்கை இருக்கு. இது ப்ளீஸ் drop in your top 10 Indian sports news for the week in the comment section. வணக்கம், நமஸ்தே, வெல்கம் மக்களே டு ஆடுகளம்ஸ் செகண்ட் எபிசோட். நாங்க போன வாரம் எங்க ஃபர்ஸ்ட் எபிசோட லான்ச் பண்ணோம். அதுக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்சஸ் கொடுத்துருக்கீங்க. லாட் ஆஃப் ஃபீட்பேக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு வி கேன் மேக் இட் பெட்டர். கண்டிப்பா அது எல்லாத்தையும் நாங்க உள்ள எடுத்துக்கிட்டு பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவோம் இந்த கம்மிங் ஃபியூ எபிசோட்ஸ். இன்னைக்கு வழக்கம் போல நாங்க ஆரம்பிச்ச விதத்திலேயே டாப் 10 இந்தியன் ஸ்போர்ட்ஸ் நியூஸ், எஸ்பெஷலி ஒலிம்பிக் அண்ட் பேரலிம்பிக் ஸ்பேஸ்ல இருந்து தான் பேச போறோம். கிரிக்கெட் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு நாங்க இந்த ஷோக்குள்ள என்டர் ஆகுறோம். இன்னைக்கு டாப் 10ல 10வது இடத்துல இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதோட பரிதாபங்கள். இத பத்தி தனியா ஒரு எபிசோடே பேசலாம், 1 மணி நேரத்துக்கு பேசலாம், அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு. பட் இருந்தாலும் இத பத்தி இப்ப பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வாலிபால் டீமோட நேஷனல் கேம்ப் அஹமதாபாத்ல நடந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து முக்கியமான 2 பிளேயர்ஸ் வந்து அதை பாய்காட் பண்ணிட்டு நாங்க வந்து கிளம்புறோம், எங்களுக்கு இனிமே இந்த கேம்ப்ல இருக்கிறதுக்கு இஷ்டமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்றாரு இந்த மாதிரி ட்ரைனிங் மெத்தட்ஸ், ரிகவரி மெத்தட்ஸ் எல்லாம் பழைய காலத்து முறைகளா இருக்கு, இன்னும் வந்து அட்வான்ஸ்டாவே ஆகல நம்ம அப்படின்னு சொல்ல. இன்னொருத்தர் வந்துட்டு திடீர்னு வந்து நம்மளோட சர்பியன் கோச், சர்பியால இருந்து நம்ம ஒரு கோச்சை ஹையர் பண்ணியிருந்தோம், அவரை திடீர்னு எந்த காரணமுமே இல்லாம தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல. இந்த 2 பேரும் வெளியில போக, இதனால என்ன ஆச்சு, திருப்பியும் வந்து இன்டர்நேஷனல் வாலிபால் ஃபெடரேஷன் ரொம்ப நாளா நம்ம இவங்களை பத்தி பார்க்காமே இருந்தோமே, இவங்க பரவாயில்ல நல்லாதான் வேலை பண்ணியிருப்பாங்க போல இருக்குன்னு நம்பி விட்டோமே, இல்ல ஏதோ இன்னும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது அப்படின்னு உள்ள மூக்க நுழைக்க, திருப்பியும் அவங்க வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை கொஞ்சம் மாசத்துக்கு சரி நீங்க ஒழுங்கா நடங்க அப்படின்னு சொல்லி விட்டு இருந்தாங்க. இல்லப்பா நீங்க நடக்கிற மாட்டேங்கிறீங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவங்களுக்கு கொடுத்த அப்ரூவலை அவங்க ரிவோக் பண்ணிட்டாங்க. ஸோ திருப்பியும் வந்து ஒரு சஸ்பென்ஷன் மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி மூலியமா தான் வாலிபாலை இந்தியால வந்து இப்போதைக்கு நடத்திட்டு இருக்காங்க. இதோட ஜர்னி பத்தி பேசுறதுக்கு நிறைய எவ்வளவு வாட்டி நடந்திருக்கு, இது எவ்வளவு வாட்டி நடந்திருக்குன்னு எனக்கு எவ்வளவு வாட்டி நடந்திருக்கு, இது வந்து இல்லையா சில பல வாட்டி நடந்திருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார்ன்ற மாதிரி. அது 2004-5 growing up, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நான் வந்து திருப்பூர்ல தான் வளர்ந்தேன். அங்கெல்லாம் வந்து வருஷம் வந்து ஒரு பர்டிகுலர் வாலிபால் நேஷனல் ஈவெண்ட் ஒன்று நடக்கும்டா. அவுட்டோர்ல டெம்பரரியா ஒரு ஸ்டேடியம் கட்டி ஃபிளட் லைட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய டீம்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி, ஆல் யோர் டாப் ஸ்டேட் டீம்ஸ், ஐஓபி, ரயில்வேஸ் எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவ்வளோ பேர் பார்க்க வருவாங்கடா. அத்தனை பேர் அந்த ஸ்போர்ட்டை பார்க்க வருவாங்க. விளையாடுற குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கும். சரியா, சும்மா அப்படியே ஜோன்னு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும்டா அந்த இடமே. அப்படி இருந்த ஒரு ஸ்போர்ட், நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த ஒரு ஸ்போர்ட். நான் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஏன் நம்ம ஆஸ் அ கண்ட்ரி இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு யோசிச்சு நான் வந்து சரி கொஞ்சம் ட்ராக் பேக் பண்ணலாம், எதனால நம்ம பெருசா இதுல நல்லா பண்ணல அப்படின்னு யோசிக்கும் போது ஒன் மேஜர் ரீசன் ஃபார் இட் ஹாஸ் பீன் த ஃபெடரேஷன் அண்ட் இட்ஸ் போஸ்ரா. 2011 அதாவது இந்த 2008 ஐபிஎல் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லீக் மோகம் எல்லாம் ஆரம்பிச்சது இல்ல, எல்லா ஸ்போர்ட்டுக்கும் ஒரு லீக் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற அதே மாதிரி 2011 வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு லீக் கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க.
ட்ரை பண்ணதுதான் அவங்க பண்ணாங்க. ஆமா. அது சக்சஸ்ஃபுல் ஆகல. சோ அதனால அந்த லீக வுட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 2016ல வந்து என்னாச்சு, வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவ இன்டர்நேஷனல் வாலிபால் ஃபெடரேஷன் ஆஸ் வெல் அஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் 2 பேரும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. எந்த காரணத்தினால? எலெக்ஷன்ஸ் சிறப்பு. ஒழுங்கா நடத்துறது இல்ல, கவர்னன்ஸ் ஒழுங்கா இருக்கிறது இல்ல, ஆமா. டிரான்ஸ்பரன்சி இல்ல. இந்த மாதிரி வழக்கமான குப்பை எல்லாம் தான் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி வெளில போ அப்படின்னு ஆமா. சொல்லிட்டாங்க அவங்கள. அதுக்கப்புறம் திருப்பி உள்ள வா, திருப்பியும் வெளில போ இப்படின்ட்டு ஒரு 1000 தடவை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வழக்கமா நடக்க 2019ல திருப்பியும் அவங்கள ரீஇன்ஸ்டேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து வாலிபால் ஃபெடரேஷன் என்ன பண்ணாங்க, சரி நம்மளே ஒரு லீக் ஆரம்பிக்கலாம் திருப்பியும். 11ல ட்ரை பண்ணது, இப்போ கொஞ்சம் இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேஸ் லைன் ஆ. வெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட அவங்க ஸ்டார்ட் பண்ணி ப்ரோ வாலிபால் லீக் மாதிரி ஆமா. ஒண்ணு ஆரம்பிச்சாங்க 2018ல. ரைட்டு. அது என்ன ஆச்சு, ரைட்டு. ஒரு சீசன் தான்டா முடிஞ்சுச்சு. சூப்பரான ஆ. ஸ்ட்ரக்சர் அந்த லீகுக்கு. என்னன்னா பேஸ் லைன் தான் ஆமா. ஃபுல் ஓனர் ஃபார் தட் பர்ட்டிகுலர் லீக் டு கண்டக்ட் த லீக். ஓனர்னா அந்த ரைட்டு. லீகையே ஓன் பண்றது. ஓகே. லீக கண்டக்ட் ரைட்டு. பண்றதுக்கான அதிகாரம் ஃபுல்லா பேஸ் லைனுக்கு தான் இருக்கு அப்படின்ட்டு வாலிபால் ஃபெடரேஷன் அவங்களுக்கு குடுத்தாங்க. ஆன் வாட் கண்டிஷன்? ஆமா. அப் ஃப்ரண்டா நீ வந்து 2.5 crores வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பே பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, ஓகே. பா. வருஷம் ஒரு லீகும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மினிமம் கேரண்டியா 1 crore பே ம். பண்ணணும் வாலிபால் ஃபெடரேஷனுக்கு. 2வது. 3வது, அடேங்கப்பா. ஓகே. நீ மொத்தமா மேக் பண்ற நெட் ப்ராஃபிட்ல இருந்து 50% எனக்கு. ஓகேயா? இதுதான் இந்த 3 ரூல்ஸ். இந்த 3 ரூல்ஸ வச்சு மத்ததெல்லாம் நீ பாத்துக்கோ. இது அந்த ஒரு படத்துல சொல்லுவான்ல, அ நான் முழுசா மேல தூக்கி போடுறேன். அ உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் நீ எடுத்துக்கோ. நீ பாத்து போடுற மிச்சம் மீதி ஏதோ எடுத்துக்கோ. நான் எடுத்துக்கிறேன். அப்படின்ற மாதிரி வாலிபால் ஃபெடரேஷன் ரொம்ப தாராள பிரபுவா இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் பேஸ் ஆமா. லைன் குடுத்து, நீ ஆரம்பிடா ராசா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் எல்லா எஃபர்ட்டும் ஆமா. எந்த அளவுக்கு முடிஞ்சதோ எல்லாத்தையும் எடுத்து கடைசியா வந்து அந்த லீக் வந்து ஆ. 2019ல லான்ச் ஆச்சு. ஓகேயா? 2019ல லான்ச் ஆன லீக் அந்த வருஷம் முடியும்போது ஆப்வியஸ்லி நெட் ப்ராஃபிட்ல இருந்து 50% குடுக்கணுமே. சோ அப்ப என்ன ஆயிடுச்சு, பேஸ் லைன் ஆமா. வந்து ரெக்கார்டட் அ லாஸ் ஆஃப் 1.6 crores ஃபர்ஸ்ட் சீசன் முடிச்சதுக்கு அப்புறமா. ஓகேயா? அடேங்கப்பா. அப்பதான் ஐயோ! வாலிபால் ஆ. ஃபெடரேஷனுக்கு டவுட் வந்துச்சு. அப்படி இருக்காதே, எப்படி இது லாஸ்ல போகும் அப்படின்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் சஸ்பெக்ட்ஃபுல் ஆக, தே செட், "ஹேய், எனக்கு ஆ. உன் மேல நம்பிக்கை இல்ல. நீ வந்து நெட் ப்ராஃபிட் எனக்கு குடுக்கக் கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நீ வந்து லாஸ் காமிக்கிறியோன்ட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு." அப்படின்னு சொல்லி ஆ. அவங்க மேல கேஸ போட, அந்த கேஸ் எப்ப 2019, 20ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப ரீசென்ட்டா தான் முடிஞ்சது. ஹை கோர்ட் வந்து ஹாஸ் ஓகே. கிவன் அ வெர்டிக்ட் வேர் வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பேஸ் லைனுக்கு 6 கோடி கட்டணும். நஷ்ட ஈடா வந்து 6 கோடி கட்டணும். நீங்க போட்டிருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி கேஸஸ் வந்து பேஸ்லெஸ்ஸா இருக்கு. அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபைனலா வந்து ஆமா. அந்த வெர்டிக்ட் குடுத்திருக்காங்க. சோ 2021ல இருந்து திருப்பியும் இந்த ப்ரோ வாலிபால் லீக் வந்து ஆரம்பிச்சிருக்கு. வேற பேர்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோவோ, பிரீமியர் வாலிபால் லீகோ அத ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அத ஃபுல்லா நடத்துறது பேஸ் ஆமா. லைன் வெஞ்சர்ஸ் தான். மத்த ஓனர்ஸோடலாம் சேர்த்து. யோசிச்சு பாரு, இந்தியால ஐபிஎல், ஓகே. பிசிசிஐ இல்லாம நடந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இது. அதாவது ஆமா. வாலிபால்ன்ற ஸ்போர்ட். ஆனா அந்த மாரி வாலிபால் தான். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சம்பந்தமே இல்லாம தனியா ஒரு என்டிட்டி நடத்துது இந்த லீக்ன்ற அளவுக்கு ஆயிருக்கு. ஆமா. ரொம்ப மோசம்டா. அதேதான். ஃபெடரேஷனோட நிலைமை சரி. எனக்கு இதுல ரொம்ப கஷ்டமா இருக்கிறது பிளேயர்ஸோட நிலைமை தான். இல்ல எத்தன பேர் வந்து இந்த எக்ஸாக்ட்லி. ஸ்போர்ட்ல நுழையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நுழைஞ்சிருப்பாங்க. ஆனா எந்த திசையில இந்த ஸ்போர்ட் போகுது இந்த கண்ட்ரிலன்னே தெரியாம, ஆ இது இன்னும் எத்தன வருஷத்துக்கு இதே மாரி கன்டின்யூ ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனா ஐ தாட் இந்த ஒரு அதேதான். முக்கியமான ஒரு மொமெண்ட்ல 2 பேர் வந்து தே ஹேவ் டேக்கன் அ வெரி போல்ட் கால் டு கால் அவுட் தி கவர்னன்ஸ் ஆஃப் தி விஎஃப்ஐ. ஃபெடரேஷன். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி ஆல்சோ ஆமா. யூ நோ நாட் ஸ்டாண்ட் வித் தெம் பிகாஸ் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆமா. குரல் கொடுக்கலாம். இத்தன தடவ உங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணி ரிவோக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுங்க. அத வந்து நம்ம தயவு செஞ்சு அதேதான். கண்டுபிடிச்சு கொஞ்சம் இந்த ஸ்போர்ட்ட வந்து மேல கொண்டு வரதுக்கு என்ன வேலை செய்வோமோ செய்வோமே அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஒரு ஷவுட் அதேதான். அவுட். 10வது இடத்துல இந்த கண்டிப்பா. வாரம் வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் அதோட பரிதாபங்கள். அதோட நான் அப்படியே 9வது சரிதான். இடத்துக்கு ஆதி உன்கிட்ட குடுத்துடுறேன். ஓவர் டு யூ. ஷோர்டா. 9வது இடத்துல ரிலீஸ் இருக்கு. அத்லெட்டிக்ஸ் நியூஸ். ஸோ என்ன நியூஸ்னா 5 இந்தியன் டீம்ஸ் குவாலிஃபை ஆயிருக்கா வேர்ல்ட் ரிலே சாம்பியன்ஷிப்க்கு விச் இஸ் கோட் பி ஹெல்ட் இன் கேபரினா 2026 பஹாமாஸ்ல. ஸோ அதுல வந்து மென்ஸ் சாரி போட்ஸ்வானா நினைக்கிறேன். போட்ஸ்வானா சாரி ஆமா.
ஐ போட்ஸ்வானா. திங்க் சோ. ஸோ 5 teams have qualified டா. 5 டீம் குவாலிஃபை ஆயிருக்கா. என்னெல்லாம்னு பார்த்தாக்கா மென்ஸ் 4x100, அப்புறம் விமென்ஸ் 4x100, மென்ஸ் 4x400, விமென்ஸ் 4x400, மிக்ஸ்ட் ரிலே. இதுல ஆனா என்னன்னா ஒரு சிக்கல் சொல்லலாம். என்னன்னா 4 டீம் தான் போறா, ஒரு டீம் போக போறது இல்ல. விமென்ஸ் 4x400 அனுப்ப மாட்டோம்னுட்டு ஏஎஃப்ஐ முடிவு எடுத்திருக்கு. ஸோ இதனால 4 டீம் தான் அனுப்ப போறா கேபரோனுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்னு. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் வேர்ல்ட் ரேங்கிங்ஸ், நாட் ஆன் குவாலிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லணும். ஸோ டைமிங் மூலியமா இல்ல, பட் வேர்ல்ட் ரேங்கிங்ஸ்ல என்ன ரேங்க் வேர்ல்ட்ல டாப் 24 இருந்தா the countries get qualified for to participate in the world relay championships. Yeah. So அந்த மூலியமா rankings மூலியமா they have qualified. Indian teams all 5 have qualified, but 4 are going to இன்ட்ரெஸ்டிங்கா Gabron for அதுலயுமே வந்து 4x100 மிக்சடோட டீம் பார்த்தனா கடந்த 3-4 வருஷத்துல ஆர் ஃபார் எவர் சின்ஸ் த ஈவெண்ட் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட், இந்தியாவுக்கு வந்து ஒரு ரெக்கார்டட் டைமிங்கே இல்ல அட் அ குளோபல் ஸ்டாண்டர்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 4x100 மிக்சட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்ல நமக்கு ஒரு டைம் ரெக்கார்ட் ஆகி நம்ம வந்து we've shown some intent to get into அந்த ஈவெண்ட் ஆல்சோ. ஸோ அது என்கரேஜிங் சைன்ஸ் தான் ஃபார் ஷியோர், வாட் எவர் செட் அண்ட். கண்டிப்பா கண்டிப்பா. ஐ திங்க் அதுலயும் 2 டீம் ஓட வச்சிருக்கா இந்தியன் நேஷனல் டீம், ஏ டீம் பி டீம். The B team have out qualified the A team and they have been selected to participate in the world relays. Yeah, interesting. அதுதான் இப்போ நியூஸ் டா. ஆமா. ஓகே, 8வது நியூஸ் அதான்டா. நீ வந்து அத்லெட்டிக்ஸ் டச் பண்ண. அப்போ நம்ம இப்ப ஃபெடரேஷன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது த மதர் ஆஃப் ஆல் ஃபெடரேஷன் இன் இந்தியான்னு நம்ம வந்து கால் பண்ற அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை பத்தி பேசாம எப்படி இருக்க முடியும்? அவங்க இப்ப ரீசெண்டா பண்ண அனௌன்ஸ்மெண்ட் ஸ்லாஷ் சர்க்குலரை பத்தி பேசாம எப்படி இருக்க முடியும்? அதாவது அத்லீட்ஸ், நீ எந்த அத்லீட்டா வேணாலும் இருக்கலாம், இனிமே நீ ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் சைன் பண்ணிக்கோ, இல்ல உனக்கு ஏதாவது பிராண்ட் டீல் வந்துச்சுனாலோ, இல்ல உனக்கு ஏதாவது ஆர்கனைசேஷன் சப்போர்ட் வந்தாலோ உன்னால டைரக்டா சப்போர்ட் பண்ண முடியாது, உன்னால டைரக்டா சைன் பண்ண முடியாது. ஏன்? என்கிட்ட இருந்தா அப்ரூவல் வாங்கணும். என்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து போய் சைன் பண்ணிக்கோ. பிராண்ட் கூட டைரக்டா என்ன அத்லீட் அப்ரோச் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஏஎஃப்ஐ கிட்ட வாங்க, வந்து நான் இந்த மாதிரி இந்த அத்லீட்டை சைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஓகேவான்னு சொல்லுங்க. 3 நாளுக்குள்ள நாங்க சொல்லிடுறோம் உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்ட்டு. அதாவது ஏன் இதை பண்றோம் அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன் வருதுங்க. எந்த அத்லீட் எங்க இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அதே நேரத்துல அத்லீட்ஸ்க்கும் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிடுறாங்க. அது இது கரெக்டான டீல் தானா நம்ம சைன் பண்றது, இல்ல இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களா இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு கன்ஃபியூஷன் வந்துருது. அதனால ஒரு நல்ல நோக்கத்தோட நாங்க ஆஸ் அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நாங்க வந்து இவங்க எல்லாரோட நலனையும் பாதுகாக்கிறதுக்கோசரம் நாங்க வந்து இந்த ரூலை கொண்டு வந்திருக்கோம். வேற எந்த தப்பான நோக்கம் எதுவுமே கிடையாது. எல்லாரோட நல்ல எண்ணத்திற்காக தான் நாங்க வந்து இதை பண்றோம். சோ இப்படி ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. இதை கேட்கும் போது எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, அதாவது அந்த வடிவேலோட ஒரு படத்துல பஸ் கண்டக்டரா இருப்பான், ஓகேயா? வடிவேலும் சேர்த்து எல்லாரோடையும் பஸ்ஸ தள்ளுவாங்க. பின்னாடில இருந்து தள்ளு 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 அப்படின்னு வாங்க பாத்தியா? அந்த மாதிரி ஃபெடரேஷன் பின்னாடி இருந்துகிட்டு நான் சத்தம் மட்டும் நல்லா போடுவேன். என்னமா கூவுறான் பாரியான்ற மாதிரி நல்லா கூவுவேன். எஃபர்ட் தான் நீங்க போட்டுக்குங்கப்பா அப்படின்ற மாதிரி. என்னடா, அதாவது ஒரு அத்லீட்டோட பர்சனல் ரைட்டுக்குள்ள அந்த அத்லீட் ஹி ஆர் ஷீ ஹேஸ் த ரைட் டு யூனோ அவங்களோட ஓன் இமேஜ வந்து பில்ட் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களோட பிராண்ட் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு, அது மூலியமா அவங்களுக்கு ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறதுக்குலாம் அத்லீட்டுக்கு கம்ப்ளீட் ரைட் இருக்கு. ஆஸ் அ இப்போ சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் எங்கேயோ ஏதோ ஒரு ஸ்டேட்ல விளையாடிட்டு இருக்கேன், ஓகேயா? நீ என் வாழ்க்கையில எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணது கிடையாது. அட் பெஸ்ட் நீ எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்க, இது ஸ்டேட் டோர்னமெண்ட், இது நேஷனல் டோர்னமெண்ட் அப்படின்ட்டு. அங்க கூட என்ட்ரி ஃபீ கட்டி தான் மோஸ்ட்லி வந்து நிறைய ஸ்போர்ட்ல வந்து விளையாடுற மாதிரி. சோ இப்படி வெறும் ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் கட்டி கொடுத்துட்டு, ஆனா நீ வந்து எந்த பிராண்டோட சைன் பண்ணாலும் என்கிட்ட தான் அப்ரூவல் வாங்கிட்டு போனா, நீ யாரு எனக்கு நான் அப்ரூவல் வாங்குறதுக்கு? ஆன் தீஸ் ஃப்ரண்ட்ஸ் நான் கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்றேன். இல்ல இப்ப இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து பிளாக் அவுட் பீரியட்னு ஒண்ணு இருக்கு. அந்த டைம்ல வேற எந்த பிராண்டையும் வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஆம்புஷ் நடக்கும். சோ அந்த மாதிரி ஏதாவது வந்து இருக்கு அப்படின்னா டோட்டலி ஃபைன். கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃபார் ஷியோர். அதை வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம யாரையும் வந்து ஹர்ட் பண்ணாம, இல்ல யாரோட கான்ட்ராக்ட்ஸையும் வந்து சர்பாஸ் பண்ணாம, வீல் பி இன் வித்தின் தி பவுண்டரிஸ் தட் இஸ் செட் ஃபார் அஸ்.
ஆனா அத விட்டுட்டு ஆமா என்னோட பிரைவேட் என்ன சொல்றது என்டார்ஸ்மெண்ட் ஸ்கூல்லாம் நீ மூக்க நுழைச்சு நான் வந்து அப்ரூவல் கொடுப்பேன் அப்படின்னா இட் ஜஸ்ட் சவுண்டட் வெரி ஃபன்னி டு பி ஆனஸ்ட். ஸோ அதனால கண்டிப்பா இதுக்கான ரிப்பர்கஷன்ஸ் என்னன்னு தெரியல. இது இன் பிளே வரும்போது தான் இதுல என்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அன்ராவல் பண்ணுவோம். ஆனா இப்போதைக்கு அதுதான் நியூஸ் சர்க்குலர் வந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி இது ஆ வந்து ஐ எம் நாட் சேயிங் இது வந்து கம்ப்ளீட்டா தப்புன்னு நான் சொல்லல. ஓகே. ஏன்னா இது வந்து இப்போதைக்கு ஆமா சர்க்குலரா மட்டும் தான் இருக்கு. ஆப்வியஸ்லி ஆஃப் த கேமரா நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுவோம். இது என்ன, வாட் இஸ் இட் எக்ஸாக்ட்லி, வை ஹாஸ் திஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட்னு கத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இதை யூஸ் பண்ணி பேசுவோம் நிறைய பேரோட. நிஜமாலுமே அதுல ஏதாவது ஆமா பெனிஃபிட் இருந்ததுன்னா ஃபார் ஷூர் இதே பாட்காஸ்ட்ல வந்து பேசுவோம். பட் இப்போதைக்கு ஆமா பார்க்கும்போது அட் த சர்ஃபேஸ் லெவல் திஸ் டசன்ட் சீம் டு பி மேக்கிங் சென்ஸ் டு மீ. ஆமா ஐ மீன் சிமிலர் டு வாட் நீ சொன்னதுக்கு தான்டா. சோஷியல் மீடியாலயும் ஐ மீன் இன்ஸ்டா போஸ்ட்ல எல்லாம் A5 போட்டப்போ வித் லிமிடெட் நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ் ஒரு 8 10 தான் இருந்தது. பட் அத்தனை கமெண்ட்ஸுமே இட் வாஸ் a நெகட்டிவ் பேக்லாஷ் ஃபார் A5 சேயிங் நீங்க ஒன்னுத்தையுமே பொறுப்பேற்று பாத்துக்கிறது இல்ல அத்லீட்ஸை. ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் கொடுக்குறீங்க, அதுக்கு ட்ரெயினர், அதுக்கு பொறுப்பு, அதுக்கு சப்போர்ட், இது ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி ஒன்னுத்தையும் பண்றது இல்ல. பின்ன எந்த விதத்துல வேற ஆர்கனைசேஷன்ஸ் இல்லைன்னா என்டிட்டிஸ் ப்ரொவைட் கொடுக்கும்போது நாங்க ஏன் அது ஏன் வேண்டான்னு சொல்றீங்க, இல்லைன்னா எங்க மூலியமா வரணும்னு வயர் என்னது அந்த பவருக்காக எதுக்கு இது பண்ற ஒரு செயல்படுத்துற மாதிரி இருக்குன்னுட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. அதையும் படிச்சேன். அண்ட் நீ சொன்ன பத்தியா அந்த இது எப்போ இதாக போறதுன்னு தெரியலன்னுட்டு தே ஹாவ் ஸ்லைட்லி எங்கோ தே ஹவ் ட்ரை டு ஹோல்ட் ஆஃப் தான் இப்போ ரீசெண்டா எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. A5 ஏன்னா அது ஹஸ் பேக்லாஷ் புட் வந்திருக்கு ஆன் அப்படி. ஹோல்ட். ஆமா ட்ரூ ட்ரூ. ஸோ அதுதான் இன்னைக்கு 8th பிளேஸ்ல வந்து தலைவர் AFI தான் வந்து இன்னைக்கு நம்ம நியூஸ்ல. அப்படியே ஆமா 7வது இடத்துல என்ன இருக்குன்னு நீ சொல்றா. 7வது இடத்துல லாக்ராஸ் ஒரு ஸ்போர்ட். இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஃபுட்பால், ஹாக்கி அண்ட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் பாஸ்கெட் பால்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஆமா பிகாஸ் இங்க ஹாக்கி ஸ்டிக் மாதிரியே தான் இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டிக் தேர் வில் பி a நெட் கைண்ட் ஆஃப் திங். ஸோ ஒரு ரப்பர் பால் ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு பாஸ் பண்ணி வேர் யூ ஷுட் கேட்ச் இட் வித் த ஸ்டிக், த பால் வில் பி காட் இன் த நெட். அது எப்படி நீ கோலுக்கு போடுற, அதுதான் உன்னோட நோக்கம், ஆர் தட்ஸ் த ஐடியா பிஹைண்ட் இட். என்ன மோர் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்னா லாக்ரோஸ் வந்து இப்போ 2028 LA ஒலிம்பிக் கேம்ஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்தியா ஹேஸ் மேட் அ ப்ரோக்ரஸ் இன் த சவுத் ஏஷியன் சர்க்கிட்ல பை டிஃபீட்டிங் பாகிஸ்தான் இன் போத் இந்தியன்ஸ் அண்ட் விமென்ஸ் டீம் அண்ட் ஹவ் குவாலிஃபைட் ஃபார் தி ஏஷியா பெசிபிக் கேம்ஸ் வேர் இட் வில் பி ஆஸ்திரேலியால நடக்க போகுது அக்டோபர்லன்னுட்டு சொல்லிட்டு இருக்கா. பட் இன்னும் கான்கிரீட்டான டேட்ஸ் இன்னும் வரல அதுக்கு. ஸோ that's a good news heading to a new territory, new game with lacrosse being என்னது ஒரு ஃபுட்பிரிண்ட் மாதிரி கிரியேட் ஆகுது வேற வேற ஸ்போர்ட்ல. ஆமா, ஒரு நல்ல true. விஷயம் தான் அதுவும். கண்டிப்பா. கண்டிப்பா. ஸோ நீ சொன்ன தட்ஸ் ஃபார்மேட்டா பார்த்தேன்னா வந்து என்ன 8 நிமிஷம் 4 குவார்ட்டர் இதுதான் வந்து ஃபார்மேட். அண்ட் ஆமா கிட்டத்தட்ட பாஸ்கெட் பால் மாதிரியே தான் ஒரு ஷார்ட் கிளாக் மாதிரியும் இருக்கு. 30 செகண்ட் ஷார்ட் கிளாக் தான் பிட்வீன் டீம்ஸ். இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஆமா விஷயம், ஃபர்ஸ்ட் லாக்ரோஸ் ஆரம்பிச்சது வந்து 10 with 10 மாதிரியான ஒரு செட்டப்ல தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ வந்து ஒலிம்பிக்ஸ்குள்ள ஓகே போகணும் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்டோட ஃபார்மேட்டே நம்ம மாத்தி ஆகணும். இட் ஹேஸ் டு பி ஃபாஸ்ட் பேஸ்ட். இட் ஹேஸ் டு ரீச் as ஆமா many people as possible. இட் நீட்ஸ் டு பி ப்ராட்காஸ்டர் ஃப்ரெண்ட்லி. இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் ஆமா வச்சிருக்கா அப்படின்றதுனால they have introduced a new version called lacrosse sixes. அதாவது 6 பேர் தான் விளையாடுவாங்க அந்த ஓகே ஸ்போர்ட். So each team will have only 6 ஆறா people. ஆமா 6 பேர். அதுதான் வந்து ஓகே ஒலிம்பிக்ஸ்ல இருக்க போற வெர்ஷன் ஆஃப் லாக்ராஸ். அண்ட் அதுல தான் நீ சொன்ன மாதிரி we've ஓகே done well at the Asian level and now we move to எஸ் another இது. But interestingly again இந்த ஸ்போர்ட்டோட viability beyond 2028 Olympic games எவ்வளவு இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா this is a sport that is ஆமா predominantly played in North America. And considering ஆமா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்குது அப்படின்றதுனால இந்த ஸ்போர்ட் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் ஃபார் தி 2028 ஒலிம்பிக்ஸ். இப்போ 32ல பிரிஸ்பேன்ல நடக்க போகுது, 36 மேபி இந்தியால நடக்கலாம். அங்கெல்லாம் வரும்போது அந்த ஸ்போர்ட் எவ்வளவு நல்லா
ஐ மீன் will it be involved as per the Olympic ஸ்போர்ட்னு தெரியாது. அப்படி ஆயிடுச்சுன்னா ஓகே. அப்போ இந்த ஸ்போர்ட்டோட நிலைமை இந்தியால என்ன ஆகும்? அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் இருக்குமா? இப்ப எல்லாரும் கூவுறாங்க வழக்கம் போல, சூப்பர்ப்பா நல்லா பண்ணிருக்கோம், 28ல நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒலிம்பிக்ஸ்ல இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து பெருசா சத்தம் வராதா, சப்போர்ட் வராதா தெரியல. இல் பி இன்ட்ரெஸ்டிங் டு see how the sport progresses moving forward. கண்டிப்பா கண்டிப்பாடா. வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் ப்ராஸ்பெக்ட். பட் பார்க்கணும் என்ன சுச்சுவேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் நடக்க போறது ஆஃப்டர் 2028. Yeah, yeah. நெக்ஸ்ட் 6வது இடத்துல என்னது? 6வது இடத்துல நம்ம எப்படி இது வரைக்கும் பண்ணியிருக்கோம், எல்லா கெட்ட விஷயங்கள் இல்ல கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான நியூஸ் எல்லாத்தையும் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல நியூஸ்க்கு வரலாம் அப்படின்றதுனால டாப் மோஸ்டா இருக்கிறதுலயே கெட்டதுலயே கெட்ட, அதாவது மொட்ட சிவா கெட்ட சிவாடா அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ். இந்தியா அண்ட் டோப்பிங், இட் இஸ் அ மேரேஜ் மேட் இன் ஹெவன் சொல்லலாம்டா. அது கடந்த 3 வருஷமா வந்து இந்தியா ஹஸ் பீன் டாப் ஆஃப் த லிஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ADRVs. ADRV அப்படின்னா ஆன்டி டோப்பிங் ரூல் வயலேஷன். நம்ம ஊர்ல தான் நிறைய Okay. அத்லீட்ஸ் டோப் பண்ணிருக்காங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. சோ அதுல இப்ப லேட்டஸ்டா என்ன ஆயிருக்குன்னா, இந்தியா வந்து ஹை ரிஸ்க் ரேட்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன். ஏன்னா வந்து நிறைய பேர் நம்ம ஊர்ல இருந்து டோப் பண்றாங்க அப்படின்ட்டு. அதோட எக்ஸ்ட்ராவா வாடாவோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இப்ப ரீசெண்டா இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. வாடா அப்படின்றது வந்து WADA, வேர்ல்ட் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ரீசெண்டா இந்தியாவுக்கு வந்துட்டு, இந்தியால தான் வந்து பெரிய மார்க்கெட் இருக்கு, இந்த அது என்ன பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ் PED அப்படின்னு சொல்லுவோமே, அந்த பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸோட ப்ரொடக்ஷன் இங்க தான் நிறைய நடக்குது. நாங்க எவ்வளவுதான் வந்து டோப்பிங்க்கு டெஸ்ட் நடத்தி அத்லீட்ஸ்க்கு அவேர்னஸ் ரேஸ் பண்ணி கோச்சஸ பெட்டரா எஜுகேட் பண்ணி என்னதான் பண்ணாலும் இந்த ப்ரொடக்ஷன் வந்து கம்மி ஆகாத வரைக்கும் இதோட சர்க்குலேஷன் கம்மி ஆகாது. இதோட சர்க்குலேஷன் கம்மி ஆகாத வரைக்கும் இதோட யூட்டிலைசேஷன் கம்மி ஆகாது. சோ அதனால நம்ம டைரக்டா யார் இதை ப்ரொடியூஸ் பண்றாங்களோ, யாரெல்லாம் இதை ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அந்த மார்க்கெட்டை அடிச்சாதான் வந்து இதை கம்மி பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அண்ட் இது ஏன் முக்கியம் அப்படின்னா, India இப்போ aspires to host a lot of multinational competitions, right? Starting from your Commonwealth Games in 2030, which has been confirmed, to 2036 Olympics, 2038 Asian Games நடத்தணும்னு சொல்றோம். இத்தனை மேஜர் ஈவெண்ட்ஸ் நடத்தணும், அது தவிர ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிபிக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்தணும் அட் தி இன்டர்நேஷனல் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் லெவல்னு சொல்லும் போது இந்தியா ஷுட் பி அ சேஃப் பிளேஸ் ஃபார் ஆன்டி டோப்பிங். இங்க டோப்பிங் அப்படின்றது ஒரு ப்ராப்ளமாவே இருக்கக்கூடாது. ப்ராப்ளமா இருந்ததுன்னா நம்மளோட ஹோஸ்டிங்க்குமே வந்து பிரச்சனை வரும். ஓகே, அல்டிமேட்லி வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆவாங்க, பர்ஃபார்மன்ஸ் வைஸா இருக்கட்டும். போஸ்ட் தேர் கெரியர்ஸ் தே வில் ஹேவ் சைட் எஃபெக்ட்ஸ், அதெல்லாம் வந்து மேஜர் இம்பாக்ட். அதோட சேர்த்து ஹோஸ்டிங் ரைட்ஸை வந்து நம்ம வந்து வின் பண்றதுக்குமே இது ஒரு பெரிய தடையா இருக்கும் அப்படின்றதுதான் வந்து எல்லாரோட கருத்துமே. சோ அதனால இது எங்க போக போகுதுன்னு தெரியல. ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு தெரியலடா. 6-7 கண்ட்ரியோ தான் இந்த உலகத்திலேயே வந்து ஹை ரிஸ்க் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஜோன்ல வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதுல இந்தியாவும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இல்ல, ரொம்ப கவலையா இருக்கு. என்ன பண்றது? அப்படியே we will move on to top 5 நியூஸ். இனிமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நல்ல நியூஸா வரும்னு நம்புறேன். உன் சைட்ல இருந்து டாப் 5 என்னன்றது சொல்றா. டாப் 5 இது 5th ஒன் வந்து some of the climbers, speed climbers, wall climbers. 3 ஈவென்ட் இருக்கு அதுல, லீட், பவுல்டர் அண்ட் ஸ்பீட். அதுல right now 5-6 athletes have qualified for Asian Games இதுக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ஒரு பெருமையான மொமெண்ட் இதுல. அதுக்கு ஸ்பீட்ல இப்போ நமக்கு தெரிஞ்ச பரத் பரேரா, அப்புறமா அமன் வர்மா அண்ட் அஹிகா அவ 2 பேரும் லீட்ல குவாலிஃபை ஆயிருக்கா. ஸோ போல்டரிங்ல இன்னும் பேர் தெரியல, பட் பீப்புள் ஹாவ் கிளைம்பர்ஸ் ஹாவ் குவாலிஃபைட்னுட்டு த நியூஸ் ஹவ் பீன் அவுட் ஆக்சுவலி. பட் ஃபைனல் டிசிஷன் என்னன்னு இன்னும் கிளியரா வருதில்ல. நெட்ல புரட்டி பார்த்தப்போ I'm not sure whether the federation is going to take the call, இல்லனா number of places or the available as per the ranking. I think you can give a better information in that. Qualification is quite straightforward. நான் படிச்ச வரைக்கும்டா, சரியா? உனக்கு வந்து மல்டிபிள் ரூட்ஸ்ல இருந்து நீ குவாலிஃபை ஆகலாம். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் மூலமா குவாலிஃபை ஆகலாம். ஏசியன் சாம்பியன்ஷிப்ஸ்லயே 2 விதமான ஏசியன் சாம்பியன்ஷிப் இருக்கு. ஒன்னு ஸ்பெசிபிக்லி ஸ்பீடுக்கு மட்டும், ஸ்பீடுன்ற ஈவென்ட்டுக்கு மட்டும். இன்னொன்னு வந்து லீட் அண்ட் போல்டரிங்
ஈவென்ட்டுக்கு மட்டும். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஆமா, புரியறதுக்காக நாங்க பேசுற ஸ்போர்ட் வந்து ஸ்போர்ட் கிளைம்பிங் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட். இது வந்து ஒலிம்பிக் ஆமா. ஸ்போர்ட். இதுல தான் ஆதி சொன்ன மாரி 3 வெரைட்டி இருக்கு. ஸ்பீட், லீட், போல்டரிங் அப்படின்னு 3 வெரைட்டி இருக்கு. சரியா? இது எல்லாமே இப்போ சும்மா டென்னிஸ்னா எப்படி நமக்கு வந்து சிங்கிள்ஸ், டபுள்ஸ், மிக்ஸட் டபுள்ஸ்ன்னு இருக்கு. அந்த மாதிரி இது வந்து கிளைம்பிங்ல விதவிதமான வெரைட்டிஸ் ஆர் ஈவென்ட்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லாமே அல்டிமேட்லி வந்து ஆமா, என்ன சொல்றது? ஏறுறது கிளைம்பிங் மாரி தான். இப்போ ஸ்பீட் அப்படின்ற ஈவென்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 15 மீட்டர் வால் இருக்கும். 2 அத்லீட் சைட் பை சைடு இருப்பாங்க. நாக் அவுட் ஃபார்மேட்ல இருக்கிறதுலயே யார் வேகமா போய் மேல இருக்கிற டார்கெட் ரீச் பண்றாங்களோ ஃபர்ஸ்ட் அவங்க தான் வின்னர். நாக் அவுட் ஃபார்மேட்ல ஒரு ரவுண்டா மேல போயிட்டே இருப்பாங்க. இதே லீட் அப்படின்றது ஆமா, பாத்தீங்கன்னா வந்து அதே மாதிரி ஆனா இன்னுமே கொஞ்சம் டாலர் வால். அதுவும் இல்லாம நேரா மட்டும் இல்லாம இப்படிலாம் கொஞ்சம் வந்து 3 டைமென்ஷனலா போகும். நம்ம வந்து இன்னும் கஷ்டமா இருக்கும் பிடிக்கிறதுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு வால்ல உனக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் குடுத்திருப்பாங்க. 6 நிமிஷம், 7 நிமிஷம்ன்ற மாதிரி. சோ அந்த டைம்க்குள்ள யாரு இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பாயிண்ட்க்கு போறாங்க. அவங்களோட ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன? அப்படின்றத வந்து அ கண்டுபிடிப்பாங்க லீட் ஈவென்ட்ல. போல்டரிங் ஆமா. அப்படின்றது என்னன்னா, வால் சைஸ் குட்டியா தான் இருக்கும். விதவிதமான ரூட்ஸ் ஆ, அந்த வால்க்குள்ளேயே ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டுக்குள்ள போகறதுக்கு விதவிதமான ரூட்ஸ் வந்து போடுவாங்க. அந்த ஒரு ரூட்ஸ்லயும் யார் வந்து இருக்கிறதுலயே ஃபார்தஸ்ட் போறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்படும். அண்ட் ஒலிம்பிக்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 3 பர்ட்டிகுலர் ஈவென்ட்ஸ்லயும் அவங்களோட பொசிஷன் எந்த பொசிஷன்ல முடிக்கிறாங்களோ, அந்த 3 பொசிஷனையும் மல்டிப்ளை பண்ணி தான் அவங்களோட ஃபைனல் ஸ்கோர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீட்ல நான் 5வது, லீட்லயும் 5வது, அதே மாதிரி போல்டரிங்லயும் ம். 5வதுன்னா 5x5x5 மொத்தமா 125 அப்படின்னு உங்களுக்கு ஸ்கோர் வரும். சோ இருக்கிறதுலயே யாரு கம்மி ஆமா, ஸ்கோர் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து ரேங்க் ஹையரா வந்து ஆக்கப்படுவாங்க. இப்படிதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஆமா. ஸ்போர்ட் ஒர்க் ஆகும். சோ இதுல ஏசியன் கேம்ஸ்க்கு குவாலிஃபிகேஷன் ஹஸ் பீன் வெரி சிம்பிள். நீங்க வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கோங்க. கலந்துகிட்டு அதுல நீங்க வந்து டாப் 8 ஏசியன்ஸ்குள்ள முடிச்சீங்க அப்படின்னா நீங்க குவாலிஃபை ஆகலாம். இல்ல அப்படின்னா வந்து அடுத்து ஏசியன் சாம்பியன்ஷிப்ஸ் இருக்கு. அந்த ஏசியன் ஆமா. சாம்பியன்ஷிப்ஸ்ல நீங்க வந்து டாப் 6ஓ இல்ல டாப் 8ஓ டிபெண்டிங் ஆன் விச் ஈவென்ட் யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் அதுக்குள்ள முடிச்சீங்கன்னா, அது மூலியமாவும் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். சோ இதுதான் மேஜர் 2 ரூட்ஸ் த்ரூ விச் யூ குவாலிஃபை. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நம்ம இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஃபார் ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் நாங்க அனுப்ப போறோம் ஏசியன் கேம்ஸ்க்குன்னா, அவங்க ஏசியா லெவல்ல டாப் 8ல இருக்கணும். டாப் 8ல இருந்தாங்க ஆ, அப்டின்னா, அவங்களுக்கு நல்ல சான்ஸ் நாங்க அனுப்புறதுக்கான சான்ஸ் நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆமா. அந்த ரூல்ஸ் படியும் பார்க்கும்போது, இவங்க இத குவாலிஃபிகேஷன் அச்சீவ் பண்ணிட்டதுனால, ஐ திங்க் தேர் வில் பி அ குட் சான்ஸ் தட் தே வில் கோ டூ தி ஏசியன் கேம்ஸ் அண்ட் இது முக்கியம். ஏன் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம லாக்ராஸ் பார்த்தோம். லாக்ராஸ் வந்து இன்னும் நெறைய ஒலிம்பிக்ஸ்ல கன்டின்யூ ஆகுமான்னு தெரியாது. ஆனா ஸ்போர்ட் கிளைம்பிங் வந்து ஆமா, நெறையவே வந்து கண்ட்ரீஸ்ல விளையாடுறாங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ஆமா. ஓரளவுக்கு அக்ராஸ் த குளோப். So, அதேதான். the chances of the sport continuing in further more Olympics வந்து அதிகமா இருக்கு. ஸோ நம்ம கிளைம்பர்ஸ் ஆமா. எல்லாம் நம்ம இன்னும் என்கரேஜ் பண்ணி கம்பீட் பண்ண வச்சாதான் வந்து நம்மளுக்கும் வந்து ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் இந்த ஸ்போர்ட்ல. அண்ட் ஆன் அதேதான். தட் நோட் எஸ்பெஷலி வந்து ஸ்போர்ட் கிளைம்பிங்ல டாடா அட்வென்ச்சர் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்கடா. தேவ் பீன் அவங்களுக்குன்னே ஒரு டிசாட். தனி செட்டப் இருக்கு ஜம்ஷெட்பூர்ல. வேர் தேர் ஆமா, என்கரேஜிங் லாட் ஆஃப் கிளைம்பர்ஸ். நிறைய பேரை வந்து இங்க வந்து ட்ரெயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சஸ்டைனபிள் வே ஆஃப் கண்டினியூவிங் த ஸ்போர்ட் நாங்க குடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க which is very very encouraging and salute to them for doing this job and I hope many such institutions follow suit and இந்த ஸ்போர்ட்டுக்கு ஒரு தனி நீஷ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும்ட்டு நம்பலாம். ஆமா. ஐ மீன் மோரோவர் ஆக்சுவலி ஐ திங்க் இந்த ஸ்போர்ட்டுக்கும் ஒரு ரெக்ரியேஷனல் ஃபேக்டர் இருக்கிறதுனால யார் ம். வேணாலும் எப்ப வேணாலும் அந்த ஆக்டிவிட்டியை எடுத்து ஒரு ஸ்போர்ட் கிளைம்பிங் பண்றலாம். இல்ல ஒரு ட்ரூ. ட்ரெக் போறோம், லைட்டா மலை ஏறணும், அப்படி இப்படின்னு பார்த்தா கூட இட்ஸ் ஆல்சோ என்னது ஒரு இயல்பான பண்ற ஆக்டிவிட்டி தான். பட் அதுவே இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து அது இன்னும் முயற்சி பண்ணி இது பண்ணா தென் யூ கேன் கெட் இன் டு திஸ் எலிட் சார்ட் ஆஃப் வெரி கேட்டகரி வெல் ஆஃப் செட் ஸ்போர்ட். வெரி ஆமா, வெல் செட்ரா. ஏன்னா ஒரு மாசுக்கு அப்பீல் ஆகுற ஒரு ஸ்போர்ட்டா இருந்ததுன்னா நிறைய பேர் விளையாடுவாங்க. நிறைய பேர் விளையாடும் போது அதேதான், அந்த ஸ்போர்ட் வந்து அட் தி ஹையஸ்ட் லெவல் ஆல்சோ வளர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. வெரி ட்ரூ வெரி ட்ரூ. அதேதான். ஆமா, சூப்பர். கரெக்டான ஓகே. பொண்ணு. நான் அந்த வார்த்தைக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். என்ன வார்த்தை? ரெக்ரியேஷனலுக்கு எனக்கு தமிழ்ல என்ன சொல்லணும்னு தெரியல. மாஸ் அது ஒரு அப்படியே வார்த்தை நம்ம போதும். எல்லா வார்த்தையும் தமிழ்ல இப்ப சொல்லிட்டாலே ஏன்டா டேய் சொல்றான். சரி அப்படியே நம்ம 4வது இடத்துல இருக்கிற நியூஸுக்கு நாலாவது போகலாம். நாலாவது உன்னோட டிபார்ட்மெண்ட். உன்னோடது அ உன்னோடது உன்னோடது. என்னோடது ஆமாமா என்னோடதே தான். என்னது பேட்மிண்டன் தான். இந்த வாரம் இன்னைக்குல அதேதான். இருந்து
தாமஸ் கப் அண்ட் ஊபர் கப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஹூ டோன்ட் நோ, தாமஸ் கப் இஸ் தி வேர்ல்ட் டீம் சாம்பியன்ஷிப் ஃபார் மென்ஸ் பேட்மிண்டன். ஊபர் கப் இஸ் த வேர்ல்ட் டீம் சாம்பியன்ஷிப் ஃபார் விமென்ஸ் பேட்மிண்டன். இதுல விமென்ஸ் 2022ல இந்தியா வந்து தாமஸ் கப்பை வந்து ஹிஸ்டாரிக்கா ஜெயிச்சு வி பிகேம் தி வேர்ல்ட் சாம்பியன்ஸ். விமென்ஸ் வந்து இது ஆமா வரைக்கும் வந்து ஹையஸ்டா வந்து தே finished in semi-finals 2014-16 டைம்ல if I'm not wrong. So we've had a ஓகே good run over the last 10 years தாமஸ் கப்ல. குவார்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ் அண்ட் ஒரு தடவை அந்த ஹிஸ்டாரிக் வின்னும் வந்தது. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் தாமஸ் ஆமா கப் ஊபர் கப் வந்து இன்னைக்கு ஆஸ் வி ஸ்பீக் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. லக்கிலி இந்தியா வந்து ஹாஸ் பீன் சின்ஸ் வி பீன் டூயிங் வெல்ன்றதுனால ஒரு டீசென்டான குரூப்ல தான் வி பீன் ட்ரான். ஸோ மென்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்த கனடா அப்படின்னா வி ஆர் வித் ஆ சைனா, கனடா அண்ட் ஒன் மோர் டீம், எனக்கு எந்த டீம், ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா. ஆமா, ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா ஆமா, இதே விமென்ஸ் பார்த்தேன்னா டென்மார்க், அஹ், டென்மார்க், அதே சைனா இஃப் ஐம் நாட் ராங், அண்ட் ஒன் மோர் டீம் அதேங்கப்பா அகேன் மறந்து போச்சு. ஓகேயா? பட் பேசிக்லி வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இன்னைக்கு இந்தியன் மென்ஸ் டீம் வந்து கனடாவோட விளையாடியாச்சு. கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான ஒரு டை தான். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, கனடா ஹேஸ் டூ குட் சிங்கிள்ஸ் பிளேயர்ஸ், ஒன் வெரி குட் சிங்கிள்ஸ் பிளேயர் அண்ட் ஒன் குட் சிங்கிள்ஸ் பிளேயர். ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ் ஆடுறவன் விக்டர் லாய். அவன் வந்து ஆஃப் லேட் இஸ் பீன் டூயிங் வெரி வெல். ஆல் இங்கிலாந்துலயும் வெரி செமிஃபைனல்ஸ் வெல் போனான்னு நினைக்கிறேன். வேர்ல்ட் ரேங்க் அரௌண்ட் 10, 12, ஆஹா 13 இதுல ஏதோ ஒன்னு இருப்பான். அவன் ஹீ பிளேட் ஓகே அகேன்ஸ்ட் எஸ்எஸ்என் ஹூஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ரேங்க் லக்ஷ்யா பிளேயர். ஆமா, லக்ஷ்யா வந்து அடிச்சுட்டான் 3 செட்ஸ்ல. ஹி டிஃபீட்டட் லக்ஷ்யா. அண்ட் பிரையன் யங்கும் வந்து இஸ் a குட் சிங்கிள்ஸ் பிளேயர். அண்ட் அவன் ஆயுஷ் ஷெட்டிய போன வாரம் நம்ம பார்த்தோமே, ரைசிங் ஸ்டார் ஆஃப் இந்தியன் ஆமா பேட்மிண்டன், ஆயுஷ் ஷெட்டிய விளையாடணும். என்னதான் ஆயுஷ் ஷெட்டி இஸ் a பெட்டர் பிளேயர் கரண்ட்லின்னு இருந்தாலுமே ஆயுஷோட ஃபர்ஸ்ட் தாமஸ் கப்ன்றதுனால நர்வ்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இது போக சிராக் ஆமா அண்ட் சாத்விக் ஹூ ஆர் அவர் ஃபர்ஸ்ட் டபுள்ஸ் பேர், அவங்களும் வந்து சாத்விக் ஹஸ் பீன் ஹேவிங் திஸ் ஷோல்டர் இஷ்யூ ஃபார் குவைட் சம் டைம். ஸோ அதனால அவனோட ஓகே ஃபிட்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரியாம இருந்தது. ஆம், இந்த ஆ மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு டையா தான் இருந்திருக்கும். பட் லக்கிலி எவ்ரி திங் ஹாஸ் கான் ஆர் வே. அண்ட் ஆல்தோ லக்ஷ்யா லாஸ்ட் த ஃபர்ஸ்ட் மேட்ச், மத்த 4 மேட்சையும் நம்ம ஆ வந்து வழிச்சு எடுத்து 4-1 அப்படின்ட்டு நம்ம வந்து we won the first tie. So that pretty much guarantees us a spot in the quarterfinals. ஏன்னா ஆஸ்திரேலியா should சூப்பர் be beatable. நான் ஓவர் கான்ஃபிடன்ஸ்லாம் பேசல, ஜஸ்ட் ஸ்பீக்கிங் என்ன சொல்றது, வாட் அப்பியர்ஸ் டு மீ as a பேசிக் என்ன ஆமா சொல்றது காமன் சென்ஸ் திங் தான். சைனாவோட நடக்க போற டை நல்லா இருக்கும். அதுல இஃப் இன் கேஸ் we can beat சைனா அப்படின்னா we'll get a favorable drawவா, இல்ல திருப்பியும் வந்து ரவுண்ட் ராபின் போட்டு இவனுங்க வந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்க டிரா பிக் பண்றோம், ஃபர்ஸ்டா முடிச்சவங்களுக்கு எல்லாம் எந்த அட்வான்டேஜும் இல்லன்னு சொல்லிடுவாங்களா? ஏன்னா ஒரு தடவை அந்த மாதிரி சொன்னாங்க, நீ ஃபர்ஸ்டா முடிச்சாலும் சரி செகண்டா ஓகே முடிச்சாலும் சரி நாங்க சும்மா லக்கி டிரா மாதிரி போட்டு திருப்பி எடுத்துருவோம் குவார்டர் ஃபைனல்ஸோட டிரா என்னன்ட்டு அப்படின்னாங்க. ஓ சோ அந்த மாதிரி ஓகே எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நம்புறேன் இந்த தடவை. சோ இஃப் வி பீட் சைனானா தட் வில் பி கிரேட் ஃபார் அஸ். சிமிலர்லி ஊபர் ஆமா கப் கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. டென்மார்க்கோட வி ஆர் கரண்ட்லி பிளேயிங். நான் இந்த ரெக்கார்டிங்க்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். சிந்து இஸ் பிளேயிங் த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே அண்ட் சிந்து வாஸ் டைட் 1 செட் ஆல். டிசைடிங் செட் ஆட ஆரம்பிச்சிட்டு இருந்தா அப்பதான். ஸோ டென்மார்க்கோட ஓகே டஃப்பான ஒரு டையா தான் இருக்க போகுது. லெட்ஸ் சி ஹூ கெட்ஸ் ஆன் ஆமா டாப். டென்மார்க் இல்லைன்னா சைனா இஃப் ஐ எம் நாட் ராங். சைனா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த டை ஜெயிக்கிறது தான் வில் டிட்டர்மைன் வெதர் வி கேன் கோ ஃபர்தர் இன் தி ஊபர் கப் ஆல்சோ. ஸோ ஆமா லெட்ஸ் சி. நம்ம போன வாரம் பேசின விமென் சிங்கிள்ஸ்ல நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்றது, மென் சிங்கிள்ஸ்ல இன்னுமே வந்து ஹை குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றது, இதெல்லாம் டஸ் இட் ஹோல்ட் ட்ரூ அண்ட் கேன் இட் ஆமா ஹெல்ப் அஸ் ப்ரொடியூஸ் ஆர் பெஸ்ட் இன் தி தாமஸ் கப் அண்ட் ஊபர் கப்பா அப்படின்றதுக்கான கேள்விகள்லாம் அடுத்த ஒரு 4-5 நாள்ல நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்த ரெக்கார்டிங் போது நம்ம ஆமா இதே ஹைபாத்தசிஸ் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத பத்தி நம்ம வந்து பேசலாம். பட் அதுதான் இன்னைக்கு 4வது கண்டிப்பா நியூஸ். அப்படியே 3வது நியூஸ் மூவிங் சூப்பர் ஆன் டு. ஆ தேர்ட் வந்து ஐ திங்க் இது ஒரு ஹிஸ்டாரிக் நியூஸ். ஜூடோல ஏசியன் சாம்பியன்ஷிப்ல பிரான்ஸ் வந்திருக்கு 13 வருஷத்துக்கு அப்புறமா. லாஸ்டா வந்து 2013ல அங்கிதா ஆங்கோம் சானுன்னுட்டு மணிப்பூர் சேர்ந்தவங்க, அவங்க பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்போ இனன்கன்பி தக்கெல்லம்பம் அகைன் அ மணிப்பூர் கேர்ள் has got that historic podium finish for India at the Asian Championships judo Okay. sportல. Okay. One of the best news. இப்போதைக்கு currently she's training in Inspire தான், Inspire Institute of Sports ஒரு sports organization which is headed by JSW. So அவங்க ட்ரைனிங் சென்டர் பெல்லாரி கர்நாடகால பெல்லாரின்னு ஒரு இடத்துல they have set up the campus. அங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கா.
சோ யா இப்பதான் அந்த நியூஸையும் பார்த்தேன். மேசிவ் மேதர்ஷி நியூஸ்ல. ஸ்ரீன்னுட்டு. ஆமா. இதுல என்னன்னா இன்னொரு த ஜூடோ ஹெட் கோச் தேர் இஸ் ஃப்ரம் ஜார்ஜியா. அவர் பேர் மமுகா கிசிலாஷ்விலின்னுட்டு. ம்ஹும். ஆமா. அவர்தான் அங்க ஹெட் கோச்சா இருக்காரு. அவரோட தம்பி லாஷா கிசிலாஷ்விலி வந்து இங்க ஹெட் கோச்சா இருக்காரு. நான் ஒர்க் பண்ற இடத்துல. நீ இருக்கிற இடத்துல. ஆமா. Okay. சோ நல்லா 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 அண்ணனும் பண்ற. தம்பியும் கொஞ்சம் போட்டுன்னு இருக்காங்க. தே ஆர் ஆ. ட்ரிங்கிங் அபவுட் குட் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஸ் வெல். இங்கேயும் பார்த்துட்டு இருக்கேன். தேர் அவரோட மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் ஹவு இஸ் ம்ஹும். க்ரூமிங் அ ஃபியூ அத்லீட்ஸ் நோட்டு. ஸோ யா பார்க்கணும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். நானும் இப்பதான் இங்க வந்தப்புறமா தான் ஜூடோக்கு நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ம்ஹும். எப்படி அந்த ஸ்போர்ட், ஐ மீன் ஒரு ரஃப் ஐடியா இருந்தது. பட் டீடைல்டா அதோட விவரம் புரியுது. எல்லாம் இன்னும் தெரியல எனக்கு. பட் இங்க ம். வந்தப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4 மாசத்துல கத்துட்டு இருக்கேன். என்ன ஆஸ்பெக்ட்ஸ் Good. ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் மூலியமா, ஐ மீன் அதுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அந்த ஸ்போர்ட்டுக்குன்னுட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பண்ணதுல நல்ல ஐடியாஸ் கிடைச்சிருக்கு. ஆமா. குட்டா சோ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். குட் ஃபியூச்சர் பார்க்கலாம். கவர்னன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அகைன் ஆ மினிஸ்ட்ரி வந்து ஜூடோ வந்து ஒரு ப்ரையாரிட்டி ஸ்போர்ட்டா பண்ணாங்க. ப்ரையாரிட்டி ஸ்போர்ட்னு ஓகே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ற எனி ஸ்போர்ட்டுக்கு மோர் ஃபோக்கஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் அலோகேஷனா இருக்கட்டும், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஓகே கேப்பபிலிட்டிஸா இருக்கட்டும், கவர்னன்ஸ் சப்போர்ட்டா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து நமக்கு நிறைய ஃபோக்கஸ் கிடைக்கும். ஸோ ஜூடோ வந்து தேவ் ஓகே இயர் மார்க்ட் அஸ் ஒன் ஆஃப் தி priority sports நம்ம மினிஸ்ட்ரி. ஸோ தட் அகெயின் சூப்பர். கிவ்ஸ் அஸ் அ இண்டிகேஷன் தட் ஓகே இந்த ஸ்போர்ட்ல ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் பாக்குறாங்க, இதுல வந்து நம்ம வந்து ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம நிறைய என்ன சொல்றது டேலண்ட்ஸ் வெளில கொண்டு வரலாம் அட் தி வேர்ல்ட் லெவல் அப்படின்ட்டு. அண்ட் இட் ஹஸ் பீன் ப்ரூவன் ஆல்சோ. இல்ல இப்போ ரீசெண்டா தான் வீவ் ஹேட் சம் ஒன் ஹூஸ் வேர்ல்ட் நம்பர் 1 ஜூனியர் லெவல்ல வந்து வேர்ல்ட் நம்பர் 1 ஆனா ஒரு பையன் ஆனா. அதே மாதிரி வேர்ல்ட் ஆமா கேடட் சாம்பியன்ஷிப்ல ஒரு பொண்ணு வந்து மெடல் ஜெயிச்சா. ஸோ இந்த மாதிரி ஸ்லோலி அட் த ஜூனியர் லெவல் we are now starting to hit the global standards. So அதனால and this Asian ஆமா medal championship is again another என்ன சொல்றது reflection of all the good work that has happened from all ஆமா these stakeholders coming together. So hopefully we can again get better in the வருஷம் Asian Games where as we are speaking we are கண்டிப்பா 150 days away from the Asian Games. So அதனால judo we can hopefully expect a medal or two from the sport. So அதனால in the sport has been growing in the right direction and I just hope that we do better in the coming future da. ஆமா கண்டிப்பாடா. glad to hear that. let's see how things fall in place தான் சொல்லணும். I think it's a growing sport as well. இன்னும் விவரமா இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும் இந்த ஸ்போர்ட் பத்தி. ரெஸ்லிங் இல்லைன்னா பாக்ஸிங் அளவுக்கு இது இன்னும் அவ்வளோ வெளியில தெரியலன்னு தான் சொல்லுவேன் எனக்கு அப்சர்வ் பண்ற விதத்துல. பட் Yeah, now that once it takes the stage, I think in a few years பாக்ஸிங்கும் ரெஸ்லிங் அளவுக்கே இதுவும் பாப்புலர் ஆயிடும்னு தோன்றது. ஆமா hopefully yeah. ஆமா. மூவிங் ஆன். ரெண்டாவது நியூஸ் என்னது? ரெண்டாவது இடத்துல என்ன நமக்கு வந்து நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் which is வைஷாலி wins the candidates tournament. இத ஆமா வந்து சொல்லும் போதே வந்து எனக்கு ஏன்னு தெரியல. நான் வைஷாலியை நேர்ல மீட் பண்ணது கிடையாது. we've not interacted, எதுவும் நடந்தது கிடையாது. பட் அப்படியே எனக்கு புல்லரிக்குதா இத பத்தி பேசும்போதே. purely ஆமா because of the story இல்ல. again வைஷாலி is a chess player. for those of you who don't know, candidates tournament அப்படின்றது என்ன அப்படின்னா வேர்ல்ட் சாம்பியனா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்ல வந்து யாரு வந்து போட்டி போடுவாங்க அப்படின்றத டிசைட் பண்றதுக்கான ஒரு ஈவெண்ட் தான் வந்து இந்த கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்ன்றது. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இதுல என்ன அப்படின்னா வைஷாலி வந்து போன வருஷம் அகைன் இஃப் ஐம் நாட் ராங் சம்வேர் அரௌண்ட், எனக்கு எக்ஸாக்ட் டைம் லைன்ஸ் தெரியல, பட் சென்னையில ஒரு டோர்னமெண்ட் நடந்ததுடா. ஓகே, அந்த ஓகே டோர்னமெண்ட்ல she took part and she did not even win a single game. ஒரு கேம் கூட ஜெயிக்கவே இல்ல. ஓகே, ஆமா அண்ட் இந்த ஆமா டோர்னமெண்ட் வந்து ஐ திங்க் ஐ ரிமெம்பர். ஸ்விஸ் மாஸ்டர்ஸ் இஃப் ஐம் நாட் ராங், அந்த ஸ்விஸ் மாஸ்டர்ஸ்க்கு 15 நாள் முன்னாடி இந்த டோர்னமெண்ட் நடந்தது. அந்த ஸ்விஸ் மாஸ்டர் நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் டோர்னமெண்ட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட். ஓகேயா? ஆமா சோ அவளோட கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ ராக் பாட்டம் ஆயிடுச்சு அந்த சென்னையில அந்த ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா. தட் ஷி டிசைடட் தட் ஷி இஸ் ஓகே நாட் கோயிங் டு பிளே த ஸ்விஸ் மாஸ்டர்ஸ் அட் ஆல். நான் விளையாடவே போறது இல்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு அது கான்ஃபிடன்ஸை வந்து பிரேக் பண்ண ஒரு டோர்னமெண்டா இருந்தது. அவளை சுத்தி இருக்கிற ஓகே எல்லாருமே வந்து தேவர் ட்ரைங் டு இன்க்ளூடிங் பிரக்னானந்தா, வைஷாலிஸ் கோச் ரமேஷ் சார், எல்லாருமே
everyone tried their best apparently to convince her to go and compete in this tournament, which was the qualification tournament. Anna, she was hell bent that no, I am not going to compete in it. Incidentally, they got Okay. someone else from the outside, who is also another grandmaster, to come and speak to her over a call. அவங்க அந்த ஒரு கால்ல 2 மணி நேரம் பேசி அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் வேர்டா எடுத்துக்கிட்டு வைஷாலி தென் அக்ரி டு பிளே த டோர்னமெண்ட். அந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டை ஷி எண்டட் அப் த்ரூ தட் டோர்னமெண்ட் ஷி எண்டட் அப் குவாலிஃபைங் ஃபார் த கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி 15 நாளைக்கு செஸ்ஸே விளையாடலையாண்டா. விளையாடவே இல்லாம அவ ஓகே. வந்து போய் அந்த டோர்னமெண்ட்டுக்கு போய் அங்க இருந்து கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு குவாலிஃபை ஆனா. குவாலிஃபை ஆனது மட்டும் இல்லாம கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்ல கடைசி நாள் ஜெயிச்சு இப்ப வந்து ஷி இஸ் கோயிங் டு கம்பீட் அகேன்ஸ்ட் த சைனீஸ் வேர்ல்ட் சாம்பியன் ஃபார் த ஆமா. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். யா அது வந்து ஆமா. எனக்கு கேட்கும் போதே வந்து இட்ஸ் அ ஸ்போர்ட் விச் இஸ் ரியலி அண்டர் அப்ரிஷியேட்டட்ரா. என்ன பொறுத்த ஆமா. வரைக்கும்லாம் எனக்கு வந்து ஆனந்த்னு பேர் வச்சதுக்கான முக்கியமான காரணம் எங்க அப்பா வந்து ஒரு தீவிர விஸ்வநாதன் ஆனந்த் ஃபேன். அவர்ல அப்படியா? இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ல எத்தனையோ வந்து லெஜெண்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். பீப்புள் ஹூ ஆர் ரோல் மாடல்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். பட் த ஸ்போர்ட் ஹஸ் ஆல்வேஸ் ஆமா. ரிமைன்ட் அண்டர் அப்ரிஷியேட்டட்னு என்னோட ஒப்பீனியன். லார்ஜ்லி பிகாஸ் இன்னும் ஒலிம்பிக்ஸ்ல அது அதோட டெபியூ பண்ணல அப்படின்றதுனால கூட இருக்கலாம். பட் ஐ ஹோப் இந்த நியர் ஃபியூச்சர் எப்படியாவது அந்த ஸ்போர்ட் வந்து ஒலிம்பிக்ஸ்குள்ள வந்தது அப்படின்னா we will then show what kind of a powerhouse we are அப்படின்ட்டு எனக்கு தோணுது. கண்டிப்பா. And Vaishali going ஆமா. into the finals is another statement that hey, men's and women's ரெண்டுத்துலயும் எங்களுக்கு பவர் இருக்குடான்னு காமிக்கிற மாதிரி. So really ஆமா. really ஆமா. happy. And on that note I pass it on to you. இன்னிக்கான நம்பர் 1 நியூஸ் என்னடா? Number one news, I think your favorite, one of the rising stars as well, Maya Revati, tennis player, upcoming tennis player. She won the J300 ITF tournament. அதை விட முக்கியமான நியூஸ் என்னன்னா, she climbed இந்த ஈவெண்ட் ஜெயிச்சதுக்கு ரிசல்ட் வந்து she வேர்ல்ட்ல ஜூனியர் ரேங்கிங்ல she came into top 30. ஸோ 12 rankings she has climbed இதுக்கு இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சதாலேயே. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூஸ் இந்த இதுல. அண்ட் வெரி 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 அப்கமிங் ப்ராஸ்பெக்ட். ஒரு சானியா மிர்சா கிராண்ட் ஸ்லாம் ஆடும்போது விம்பிள்டன் அகேன்ஸ்ட் செரீனா வில்லியம்ஸ் அது ஆடும்போது எப்படி என்ன ஒரு ஃபீலிங் வந்ததோ, ஐ திங்க் ஐ எம் கெட்டிங் த அதே ஃபீலிங் வருது மாயா நியூஸ் எல்லாம் கேட்கும்போது. அப்கோர்ஸ் ஒரு 1.5 வருஷமா ஷி ஹஸ் பீன் ஆன் த நியூஸ். இப்போ ஐ திங்க் ரஃபேல் நடால் டென்னிஸ் அகாடமில தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா, ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். உனக்கு இன்னும் ஜாஸ்தி தெரியும், நீயும் அதை பத்தி சொல்லு. அண்ட் யா, தட்ஸ் மை நம்பர் 1 நியூஸ் ஃபார் திஸ் வீக். கண்டிப்பா. ஐ மீன் இது பேசும்போது நம்ம மூஞ்சிலேயே ஒரு பிரகாசமான சிரிப்பு வருது இல்ல. அண்ட் ஆமா. அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட். ஏன்னா நம்ம வந்து காஞ்சி கிடக்குறோம்டா. இந்த ஸ்போர்ட்டை எப்படியாவது ஆமா. நம்ம ரிவைவ் பண்ண முடியுமா இந்தியால அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸா, அப்பா நீ தான் வந்து இந்த ஸ்போர்ட் நம்ம ஊர்ல வளர்றதுக்கு ஒரு காரணமா இருப்பியோ அப்படின்னு நம்பிக்கை ஊட்டும் ஆமா. வகையா வந்து மாயாவோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி WTA மும்பை ஓபன்ல வந்து நடந்தது. ஷி மேட் இட் டு த செமிஃபைனல்ஸ் தேர் ஆஸ் அ 15-year-old. நீ ஆரம்பிச்சுக்கோ. ஆமா. சூப்பர்ரா. மாயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிய வந்ததுடா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, ஷீ இஸ் அ வெரி குட் டேலண்ட் அப்படின்ட்டு. யூ நோ மை ஃபாதர், ஹி இஸ் அ வெரி ஆக்டிவ் ப்ரொஃபஷனல், செமி ப்ரொஃபஷனல் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் பிளேயர். ரொம்பவே வந்து ப்ரொஃபஷனலே சொல்லு, பரவாயில்ல. ஆமா, ரொம்ப அக்ரெசிவ் அண்ட் கீன் பிளேயர். எல்லா நாளும் டென்னிஸ் விளையாடுவாரு. அவர் டோர்னமெண்ட்ஸ் விதமா ITF டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் போவாரு. சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனோட ஃப்ரெண்டு வந்து மாயாவோட அப்பா. சோ அப்படிதான் அவங்க 2 பேரும் கனெக்ஷன் ஆகி அப்போ எங்க அப்பா வந்து அவர் மூலியமா மாயாவை பத்தி என்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி சின்ன பொண்ணுடா, 10-11 வயசு தான் இருக்கும், ஆனா வந்து ஆஸ்திரேலியன் ஓபன், ஜூனியர் கிராண்ட் ஸ்லாம்க்கு எல்லாம் போகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் வருது. நீ பாரு, இஃப் யூ கேன் சப்போர்ட் ஹர் இன் எனி வே கிவன் தட் யூ ஆர் ஒர்க்கிங் இன் த ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரினா, see if you can support her ன்ற மாதிரி கான்வர்சேஷன் ஃபர்ஸ்ட் டைம் அவளை பத்தி ஆரம்பிச்சு, ஐ மீன் டு see her do very well in the WTA மும்பை ஓபன் நான் சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி, and then to now confidently say that she is the next big hope for Indian tennis ன்ற அளவுக்கு அவளை grow ஆயிருக்கான்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம், இந்த வருஷம், ஐ மீன் போன வருஷம் சென்னை ஓபன் நடந்தது.
இங்க சென்னையில நடந்ததுல WTA சென்னை ஓபன். அதுல ஆமா. had the chance to spend some time with both of them. மாயாவோட அப்பாவோடையும். அந்த ஒரு இதுல இருந்து ஓகே. பார்க்கும்போது ஐ திங்க் இன்னுமே நம்ம மூவ் ஆகலடா. ஓகே. எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன் அப்படின்னா, எஸ் திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட், ஆ. கவர்னன்ஸ் எல்லாமே மாறி இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப இந்த ஒரு பொண்ணு ஓகே. வந்திருக்கா, இவ இவ்ளோ தூரம் வந்திருக்கா அப்படின்னா அதுக்குமே காரணம் வந்து இட் இஸ் பர்சனல், என்ன சொல்றது, பர்சனல் ஆம்பிஷன்ஸ் தட் ஆர் ஃபியூவலிங் தி ட்ரீம்ஸ் ஆஃப் அ டேலண்ட் இன் அவர் கண்ட்ரி தேன் சிஸ்டம் ப்ரொடியூசிங் இட். இப்போ வந்து ஆமா. அவங்க அப்பா வந்து இஃப் யூ சி ஹீஸ் லெஃப்ட் ஹிஸ் ஜாப். அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஜாப் ஹி ஹேட். பட் ஆனா இப்போ வேற வழி இல்ல. ஹி ஹேஸ் டு பி வித் ஹிஸ் டாட்டர் டு என்ஷூர் எல்லாமே வந்து டேக் கேர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில ஹீஸ் லெஃப்ட் ஹிஸ் ஜாப். ஆமா. லக்கிலி தேவ் ஃபவுண்ட் ரைட் சப்போர்ட் த்ரூ வேரியஸ் சோர்சஸ். அதனால வந்து இப்போ சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு. ஃபினான்ஷியலி வந்து தே ஆர் இந்த, என்ன சொல்றது, தே ஆர் கெட்டிங் எவ்ரி திங் பாசிபிள். பட் அகேன் த கொஸ்டின் பெக்கன்ஸ், if at all, let's say, if there is a dip in form, will all these entities still be in play to support this talent to come out of any small dip, if at all something like that happens? அதுதான் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாவே என் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. பட் தட்ஸ் ப்ராபப்ளி ஃபார் another day. பட் இன் ஓகே. டர்ம்ஸ் ஆஃப் அவர் மென்டாலிட்டி, ஐ மீன், ஐ ஜஸ்ட் ஃபைண்ட் ஹர் டு பி someone இந்த வயசுல இந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலிசம், இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியா அப்படின்ட்டு என்னையே வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து ஹர் மெச்சூரிட்டி வாஸ். நைஸ். You will find a 15, நைஸ். 16-year-old girl, or boy for that matter, not be very serious with their sport or any other pursuit. ஆனா வந்து அது மேபி ஆமா. நம்ம காலத்திலேயே இருந்திருக்கலாம், இல்ல நம்மளோட கேஸா இருந்திருக்கலாம். பட் இந்த கேஸ்ல அது டெஃபினட்டா இல்ல. ஷீ இஸ் an exemplary இல்ல. ஆமா. talent in terms of work ethic and in terms of mindset. So இந்த டோர்னமெண்ட்டுமே பாரு, கடைசி ஆமா. ஃபைனல்ஸ்ல வந்து she was one set down and she was one break down. டவுன். ஆமா. அதுல இருந்து வந்து she ended up winning the finals அப்படின்னா just shows ஆமா. how strong she is mentally and emotionally. So ஆமா. very very happy that Maya has எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்மால் லீன் ட்ராட் இருந்தது in terms of results, performance wise, training wise she is probably improving. பட் அது ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆகாம ரைட். ஒரு நாள் இருந்தது. ஆனா இப்போ now she is broken that and now she is back again in the limelight ன்னு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. And yeah, that brings ஆமா. us to the end of our second episode of ஆடுகளம். இந்த எபிசோட் கொஞ்சம் காரசாரமா நிறைய வந்து எதெல்லாம் பேசக்கூடாதோ பேசி எங்களுக்கு நாங்க பல பிரச்சனைகள்ல லேண்ட் ஆவோன்ற நம்பிக்கை இருக்கு. இதுல எதெல்லாம் எடிட் ஆகி வரும், எதெல்லாம் நாங்களே எடிட் பண்ணிருவோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் ஐ ஹோப் யூ ஹேட் ஃபன். தோஸ் ஆஃப் யூ ஹூ ஆர் வாட்சிங் இட், ப்ளீஸ் டிராப் இன் யோர் டாப் 10 இந்தியன் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஃபார் த வீக் இன் த கமெண்ட் செக்ஷன். அது கூட உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தது, நீங்க இன்னும் இதெல்லாம் பெட்டரா பண்ணலாம், இல்ல இதை பத்தி நீங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுனாலும் please share that with us. And until we see you next week in Adugalam again, this is me, Anand, and உன் பேரை தான் சொல்லணும். ஆதித்யா. அப்பா, இது சொல்லிட்டேன்டா. என்ன கையில கட்டி இருக்கிற கயிறு, இப்படி வணக்கம் வைக்கிற ஸ்டைல் எல்லாம் பார்த்தா நீ எதையோ குறியீடா சொல்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல இல்ல. நம்ம இல்ல எலெக்ஷன் இல்ல இல்ல இல்ல. அரசியல் பத்தி பேச வேண்டாம். நம்ம வந்து இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம். ஓ, முக்கியமான விஷயம் சொல்லடா. என்னடா? லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதுவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ.